ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், NMM எக்ஸாமுக்கு நம்ம இப்போது மேக்ஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண் தொடரை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர் இன் த நம்பர் சீரியஸ். இதில் என்னென்ன வகைகள்னால் சிறப்பு எண்களின் எண் தொடர், இரட்டை தொடர், முத்தொடர், இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர், கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர், அதில் ஃபெபானசி தொடர், 3 எண்களின் கூட்டல் தொடர். ஃபஸ்ட்டு சிறப்பு எண்களின் எண் தொடர், இதுலேயும் வகைகள் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒற்றை எண்களின் எண் தொடர், ஏட் நம்பர். இது என்ன ஏட் நம்பர்னால் எல்லாருக்குமே தெரியும். 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இரட்டை எண்களின் எண் தொடர், ஈவன் நம்பர். 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி இரட்டை எண். அடுத்து பகை எண்களின் எண் தொடர், பிரைம் நம்பர். எல்லாருக்கும் 8th வந்தாச்சு. எல்லாருக்குமே ப்ரைம் நம்பர் என்னன்னு தெரியும். ஒரு ஃபேக்டர் ஒரு நம்பராலும் அதே சேம் நம்பராலும் வகுப்படுறதா பகா எண் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். 1 × 2 = 2, 2 × 1 are 2. இப்போ இது இந்த ரெண்டுங்கிறது 2 நம்பரால் மட்டும்தான் வரும். 1ஆல் வரும், 2ஆல் வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி உள்ள எண்கள் தான் பகா எண்கள் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இது 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்க எண்கள்லாம் பகா எண்கள். அடுத்து பகை எண்களின் எண் தொடர், காம்போசிட் நம்பர். 2ற்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது தான் பகை எண்கள். அதாவது 1 × 4 = 4, 2 × 2 = 4, 4 × 1 = 4. இப்போ இது 3 முறை வந்திருக்கு. 4ஆல் வந்திருக்கு, 2ஆல் வந்திருக்கு, 1ஆல் வந்திருக்கு. அடுத்து 1 × 6 = 6, 6 × 1 = 6, 3 × 2 = 6, 2 × 3 = 6. இப்போது இது 4 முறை வந்திருக்கு. 6, 1, 2, 3 இந்த மாதிரி 2ற்கு மேற்பட்டு வர்றது தான் பகு எண், காம்போசிட் நம்பர். இப்போது காம்போசிட் நம்பரில் வர்றது ப்ரைம் நம்பராக வராது. அது என்னென்னா 4, 6, 8, 9, 10, 12, 14, 15 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து வர்க்க எண்களின் எண் தொடர், ஸ்கொயர் நம்பர். 1² = 1, 2² = 4, 3² = 9, 4² = 16, 5² = 25. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்னால் ஒரு 15 நம்பர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு போட தெரியணும். கன எண்களின் எண் தொடர், கியூப் நம்பர். இப்போ நம்ம முன்னாடி ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம். அடுத்து கியூப் நம்பர், 3 அடுக்கு. அப்போது 2³ = 8, 2 2s are 4, 4 2s are 8. 3³ 3 3s are 9, 9 3s are 27. 4³ 4 4s are 16, 16 4s are 64. இந்த மாதிரி கியூப் நம்பரும் ஒரு 15 அளவுக்கு நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 61, 63, 65, 67, 69 கொஸ்டின் மார்க். இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போது 61, 63 இது ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்குன்னா 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 61 + 2 63, 63 + 2 65, 65 + 2 67, 67 + 2 69, 69 + 2 71. இப்போ நமக்கான ஆன்சர் 71. அடுத்து 84, 82, 80, 78, 76 இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. இப்போ 84ல் -2 பண்ணோம்னா 82, 82ல் -2 பண்ணால் 80, 80ல் -2 பண்ணால் 78, 78ல் -2 பண்ணால் 76, 76ல் -2 பண்ணால் 74. அப்போது ஆன்சர் என்னென்னா 74. அடுத்த கொஸ்டின் 11, 13, 17, 19. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நம்ம என்ன நினைப்போம், ஆட் நம்பர்னு நினைப்போம். ஆனால் இடையில 15 வரல. இப்போ 11ஓட 2 ப்ளஸ் பண்ணாலும்
13ஓட ப்ளஸ் 2 பண்ணால் இங்கே 15 வந்திருக்கணும், அதுவும் வரல. அப்போ நம்ம என்ன அடுத்து யோசிக்கணும்னா, இப்போ 11 இது வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்குது, இதுக்கு 2 ஃபேக்டர் மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் 13க்கும் 2 ஃபேக்டர் மட்டும்தான் வரும். அப்போ இது என்னது பகா எண், ப்ரைம் நம்பர். அப்போது 19க்கு அடுத்து வர பகா எண் என்னதுன்னா 23. 21ம் வராது, 20யும் வராது. இப்போ 23. அடுத்த கொஸ்டின் 32, 33, 34, 35, 36. இது என்னன்னு பார்த்தோம்னா, இது பகும் எண், பகு எண், காம்போசிட் நம்பர். அப்போது 36க்கு அப்புறம் நம்ம என்ன வரும்னு பார்த்தோம்னா 38. அது கரெக்டான ஆன்சர். 138 equal to 38. 38 into 1 equal to 38. 2 into 19 equal to 38. 19 into 2 equal to 38. இப்போ இது 4 முறை வந்திருக்கு. அப்போ 36க்கு அப்புறம் 38. அடுத்த கொஸ்டின் 4, 16, 36, 64 கொஸ்டின் மார்க். இது என்னன்னு கவனிக்கணும். 4, 16, 36, 64 எல்லாமே ஸ்கொயராக வர மாதிரி தெரியுது இல்லை? அப்போது போட்டு பாருங்கள். இப்போ இது 2 ஸ்கொயர்டு என்னது 4. 4 ஸ்கொயர்டு என்னது 4 into 4. 4 ஸ்கொயர் எவ்வளவு 16. 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அடுத்து 6 ஸ்கொயர். 6 into 6 36. 8 ஸ்கொயர் 8 into 8 64. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே 2 வந்திருக்கு, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. அடுத்து இங்கே என்ன வரும் 10. 10 ஸ்கொயர். அப்போது 10 into 10 equal to 100. இப்போ என்ன ஆன்சர் கரெக்டு 100. அடுத்து 729, 512, 343, 216 கொஸ்டின் மார்க். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்ததுமே நமக்கு புரியணும் இது என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர்டும் க்யூபும் ஈஸியாக சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு. அப்படி மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நமக்கு இது என்ன நம்பர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது க்யூப் நம்பர். இப்போ 1 into 1 1, 1 into 1 1, 2 2s are 4, 4 2s are 8, 3 3s are 9, 9 3s are 27, 4 4s are 16, 16 4s are 64, 5 5s are 25, 25 into 5s are 125, 6 6 are 36, 36 into 6 are 216, 7 7s are 49, 49 into 7s are 343, 8 8s are 64, 64 into 8s are 512, 9 9s are 81, 81 9s are 729, 10 10s are 100, 100 10s are 1000. இப்போது இந்த நம்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போது இது ரிவர்ஸில் போயிருக்கு, அவங்க ரிவர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க க்யூப் மெத்தடில். இப்போ 9 டேபிள் இங்கே வந்திருக்கு, 8 க்யூப் இங்கே வந்திருக்கு, 7 க்யூப் வந்திருக்கு, 6 க்யூப் வந்திருக்கு. அடுத்து 5 க்யூப் வரணும். 5 க்யூப் என்னது 125. அப்போ ஆன்சர் என்ன 125. அடுத்து இரட்டை தொடர் கொஸ்டின் என்னென்னா 1, 8, 4, 27, 9, 64, 16, 125, 25 கொஸ்டின் மார்க். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1, 8, 4,
27, 9, 64, 16, 125, 25. இப்போ இந்த நம்பரை 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இதுவே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து இதை 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை 2 க்யூப் பண்ணியிருக்காங்க. 2 க்யூப் பண்ணால் 8, அடுத்து இதை 3 க்யூப் 27, 4 cube 64, 5 cube 125. அப்போ இங்கே அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? 6 cube. 6 cube எவ்வளவு? 6 cube எவ்வளவு? 216. இப்போ நம்மளுடைய ஆன்சர் 216. இப்போ அடுத்த கொஸ்டின் 160, 5, 80, 10, 40, 20, 20, 40, 10, 80. இப்போ இரட்டை தொடர்னா ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பரை எடுக்கிறது தான் இரட்டை தொடர். இப்போ அந்த ஆங்கிளில் நம்ம இதை எடுப்போம். 160, 5, 80, 10, 40, 20, 20, 40, 10, 80, 80. இப்போது 160-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 80. 80-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 40. 40-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 20. 20-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 10. அதுவே கீழே 5-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. 5 மல்டிப்ளை 2. 5-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 வருது. 10-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20. 20-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40. 40-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 80. இப்போது நம்ம இங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களோ, இப்போது நம்ம கொஸ்டின் மார்க் இங்கே இருக்கா? அப்போது 10-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5. அப்போ நமக்கான ஆன்சர் 5. அடுத்த கொஸ்டின் 10, 11, 13, 16, 20, 25, 31. இப்போது இந்த நம்பரை 11, இது இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடராக அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். 31. இப்போது இதோட எதை கூட்டினா இங்கே இந்த ஆன்சர் வந்திருக்கு? 10ஓட 1 கூட்டினா 11. அப்போ ப்ளஸ் 1. 11ஓட இதை எதை கூட்டினா 13 ப்ளஸ் 2. அப்போ 13ஓட எதை கூட்டினா 16 ப்ளஸ் 3. அப்போது இங்கே எதை கூட்டணும்? ப்ளஸ் 4. அப்போது இங்கே ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. இப்போ இங்கே ப்ளஸ் 7, 8. இப்போ நமக்கான ஆன்சர் 38. அடுத்த கொஸ்டின் 3, 4, 8, 17, 33, 58. இப்போ இது எந்த மெத்தடில் கூட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3ஓட 1 கூட்டினா 4. ஓகே. அடுத்து 4ஓட 2 கூட்டினா 6 வரணும். ஆனால் இங்கே 8 வருது. அப்போ இது எதனுடைய அடுக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ 1 ஸ்கொயர் போட்டோம்னா 1 தான். அப்போ 3ஓட 1 கூட்டினோம்னா 4. கரெக்டு. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2s are 4. 4ஓட 4 கூட்டினோம்னா 8. ஓகே. அடுத்து 3 ஸ்கொயர்டு. 3 3s are 9. 9ஓட 8 கூட்டினோம்னா 17. அடுத்து 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் எவ்வளவு? 16. அப்போது 17ஓட 16 கூட்டணும்னா 33. அடுத்து 5 ஸ்கொயர்டு. அப்போ 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25.
33ஓட 25 கூட்டினோம்னா 58. அடுத்து என்ன பண்ணணும்? 6 ஸ்கொயர்டு. 6 ஸ்கொயர்டு எவ்வளவு? 36. அப்போ 58ஓட 36 கூட்டினோம்னா எவ்வளவு? 4 9. அப்போ 94. நம்மளுடைய ஆன்சர் 94. அடுத்த கொஸ்டின் 2 4 12 48 240. இப்போ இதை எப்படி பண்ணியிருக்காங்க? 240. இப்போ இதை எதால் பெருக்கியிருக்காங்களா ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா நம்ம பார்க்குறோம். இப்போ 2 2s are 4. அப்போ மல்டிப்ளை 2. 2 2s are 4. 4 3s are 12. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 12 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4 2s are 8. 1 4s are 4. அப்போ அடுத்து 48 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 48 into 5. 8 5s are 40. 4 5s are 20 24. அப்போ ஆன்சர் கரெக்ட். அடுத்து 240 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 240 into 6 0வா? அப்போது 4 2s are 8. 6 4s are 24. அப்போ 4 மீதி 2. 4 2 6 are 12. 12 2 14. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? 1 4 4 0. அப்போ நமக்கான ஆன்சர் ஃபஸ்ட் இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 1 2 3 5 8 13 21. இது எந்த வகையை சார்ந்ததுன்னா கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர், அதாவது ஃபெபோனசி தொடர். இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 + 1 + 2 = 3. 2 அடுத்த நம்பர் என்ன? 2 + 3 = 5. அடுத்த நம்பர் 3 + 5 = 8. அடுத்து 5 + 8 = 13. அடுத்து 13 8 + 13 = 21. அடுத்து 13 + 21 = 34. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நமக்கான ஆன்சர் 34. அடுத்து 3 எண்களின் கூட்டல் தொடர் முறையில் இது இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பரை கூட்டி பார்த்து போட்டோம், அதுக்கான ஆன்சர் வந்தது. இப்போ நம்ம 3 நம்பரையும் கூட்டி போடும்போது அதுக்கான மெத்தடில் வரும். அது எப்படின்னா 0 + 1 + 1 = என்னது? 2. அடுத்து 1 + 1 + 2 = எவ்வளவு? 4. 4 வந்துச்சா? அடுத்து 1 + 2 + 4 = 7. அடுத்து 2 + 4 + 7 = 13. அடுத்து 4 + 7 + 13 = 24. அடுத்து 7 + 13 + 24 = 44. அடுத்து 13 + 24 + 44 = 81. அப்போ நமக்கான ஆன்சர் 81. இது நம்ம ஃபஸ்ட்டு மேட்டில் ஃபஸ்ட்டு உள்ள லெசனில் உள்ள எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.